வணக்கம் நேயர்களே. திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிக உயரமான 4560 அடி உயரமுடைய நம்ம பருவதமலைக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். இந்த பருவதமலைக்குள்ள நடுக்காட்டில் குகைக்குள்ள ஒரு கோவில் இருக்கான். அந்த கோவிலில் வருடம் புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை நடத்துவாங்க. இந்த பூஜைக்கு மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த குகை கோவிலில் ஒரு சாமியார் மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காராம். நம்ம அந்த குகை கோவிலில் என்ன இருக்குது, அந்த சாமியார் எப்படி இங்கே வந்தார், யார் அவரு, எதுக்காக இப்படி தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு, பருவதமலை நடுக்காட்டில் எப்படி இந்த கோவில் கட்டினாரு அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேரில் போய் பார்க்கலாம். இந்த குகை கோவிலுக்கு நம்ம பருவதமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள கெங்கல மகாதேவி கிராமத்தில் பால்காரர் ராஜா என்பவர் வீட்டுக்கு முன்னாடி நேராக காட்டுக்குள்ள ஒரு வழி போகுது. இந்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருந்த போது பால்காரர் ராஜா வீட்டிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவிலேயே ஒரு கோவிலை பார்த்தோம். நேயர்களே, பருவதமலை குகை கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது. இங்கே திரிசூல வேப்பமர மாரியம்மன் கோவில் சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரமே சூள வடிவத்தில் இருக்குது. இதை பாருங்கள், இதை மக்கள்லாம் வழிபடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த சூள வடிவத்தில் இந்த வேப்ப மரமே இயற்கை அமைஞ்சிருக்கு. அதனால இந்த கோவிலுக்கு திரிசூல வேப்பமர மாரியம்மன் கோவில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏரிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு ஏரிக்கரை மாரியம்மன் கோவில்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோவிலில் அமாவாசை தோறும் மக்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. இந்த வேப்ப மரத்துக்கு இடையில இங்கே அம்மன் சிலை வச்சுருக்காங்க. இந்த சிலையை தான் மக்கள் வழிபடுறாங்க. அப்படியே நாங்கள் இந்த கோவிலை வழிபட்டுட்டு திரும்ப எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். இது ஒரு ஒத்தையடி பாதையாக போகிறதுனால சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் மட்டும்தான் போக முடியும். மற்றபடி கார், ஆட்டோ எதுவும் போக முடியாது. அந்த குகை கோவிலில் வாழ்கிற சாமியார் தினந்தோறும் இந்த வழியில் தான் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் நம்மளும் இருசக்கர வாகனத்தில் இந்த வழியில் போயிட்டுருக்கோம். இந்த வழி முழுக்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வழியில் தான் நீங்கள் பயணிக்கணும். வேறு எந்த வழியிலும் நீங்கள் மாறி போயிடாதீங்க. போகிற வழியில் ஒரு அற்புதமான ஓடையை பார்த்தோம். இந்த ஓடையை கடந்து இந்த பக்கமாக வழி போகுது. ஆங்காங்கே பாதைகள் மாறும், அதனால் வழி மாறி போயிடாதீங்க. இங்கே போகிற வழி முழுக்க கற்களில் வெள்ளை நிறத்தில் சுண்ணாம்பு பூசப்பட்டிருக்கும். இப்படி வெள்ளை நிற சுண்ணாம்பு பூசப்பட்ட கற்களை பின்தொடர்ந்து அந்த வழியே சென்றால் நீங்கள் இந்த கோவிலுக்கு செல்லலாம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நம்ம இந்த கோவிலுக்கு பருவதமலை ஏறும்போது பாதி வழியில் அமைந்துள்ள வீரபத்ரன் கோவில் இருக்குது இல்லையா, அந்த வீரபத்ரன் கோவில் இருந்து கூட இந்த கோவிலுக்கு நேரடியாக பாதை இருக்குது. பருவதமலைக்கு வரவங்க நேரடியாக இந்த குகை கோவிலுக்கும் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பயண அனுபவம் கிடைக்கும்.
இதுக்கு மேலே நம்மளால் வாகனத்தில் போக முடியாது. அதனால நம்மளோட இருசக்கர வாகனத்தை எங்கேயே விட்டுட்டு இப்போ நம்ம நடந்து போகலாம். இதான் பருவதமலை. இப்போ நம்ம நடுக்காட்டில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு மரத்தில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, ஆகாய கண்ணி ஆண்டவர் கோயில் பாறை செல்லும் வழி. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ரீ ஆகாய கண்ணி ஆண்டவர் குகை பாறை செல்லும் வழி. இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். இதோ இங்கே தான் இருக்குது கோவில். போகிற வழியில் ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வழி. இங்கேருந்து நம்ம நேராக போக போகிறோம். நடந்து போனாலே ஈஸியாக போயிடலாம். வாங்க போகலாம். போகிற வழியில் ஒரு சைக்கிள் இருந்தது. இந்த சைக்கிள் தாங்க சாமியார் சைக்கிள். இந்த சைக்கிளை பயன்படுத்தி தான் சாமியார் தரையிலிருந்து மேலே வர்றதுக்கும் மேலே இருந்து தரைக்கு போகிறதுக்கும் பயன்படுத்துகிறாரு. இதுக்கு மேலே சைக்கிள் போக முடியாத காரணத்தினால இங்கே சைக்கிளை நிறுத்திட்டு போயிடுறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியெல்லாம் ரொம்ப இப்படி தான் இருக்குது. சரியான பராமரிப்பு வழி பார்த்தீங்கன்னா சரியான பராமரிப்பு இல்லாமல் இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த வழியில் அதிகமாக மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அதிகமாக மக்கள் நடந்தால் தான் வந்து வழி நல்லாயிருக்கும். அதால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே அதிகமாக வரமாட்டாங்க. தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பக்கம் வருவாங்க. அந்த சாமியாரை சந்தித்து நம்ம பேட்டி எடுக்கலாம்னு கேமரா ஸ்டாண்டோட போயிட்டு இருந்தப்ப சாமியாரே எதிரில் வந்துட்டு இருந்தார். எங்கள் சாமியார் உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நிறைய வேலை இருக்குது, கீழே போய் ஆகணும், நீ மேலே போய் கோவிலாண்டு இருப்பா, நான் வரேன். தம்பி மேலே தானே போகிற, சரி போகிறதுக்கு முன்னாடி இந்த அரிசி மூடை தூக்கிட்டு போய் கோவிலில் போட்டிருப்பான்னு சொன்னார். அட கொடுமையே, பேட்டி எடுக்க வந்தது ஒரு குத்தமாயா? சரி கோவிலுக்கு மேலே போகிறது தான் போகிறோம், இந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் கேமராமேனாக மாறி நம்ம கேமராமேன் முதுகில் அந்த அரிசி மூட்டையை தூக்கி வச்சோம். அவரும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், வருஷம் ஆண்டு நியூ இயர் வரதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் பிரம்மாண்டமாக மண்டல பூஜைன்னு ஒன்று செய்வாங்க. அதுக்காக தான் இந்த அரிசி. அப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில் இருக்குது. இந்த பெரிய மோடி எழுதிட்டால் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அங்கேருந்து கோயில். கேமராமேன் சார், எப்போ சார் கோவில் வரும்? வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பழம் என்னடா ரொம்ப தூரமாக போய் நினைக்கிறான், இன்னும் கோயில் வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வாங்க போகலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாறையில் வந்து கலர் பெயிண்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சுருப்பாங்க. இதுதான் அடையாளம். இதை பார்த்துட்டு வாங்க. போகிற வழியில் வழி அங்கங்கே மாறி மாறி இருக்கும், அதை பார்த்துட்டு போகக்கூடாது, இதை பார்த்து தான் வரணும். இங்கே பாருங்க வழி எப்படி போகுதுன்னு. கோயில் கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான், கோயில் ரீச் ஆக போகிறோம். சரி, அவரே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு, நம்ம கொஞ்சம் மூட்டையை வாங்கி தூக்கிட்டு போவோம் அப்படின்னு. சார் உங்கள் அரிசி மூட்டையை கொடுங்க, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, பரவாயில்ல விடுப்பா, நானே தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரே தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இதுதான் கோயிலோடைய முன்புறம், பார்த்துங்க போகிற வழி. நாளைக்கு நடக்க போகிற பூஜைக்காக வெளியிலிருந்து சாமியார்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த கோவிலில் தங்கியிருந்தாங்க. சரி, அதை பார்த்துட்டு நாங்கள் கோவிலுக்கு பின்னாடி போனோம். எங்கே போயிட்டுருக்கோம் பார்க்குறீங்களா? இந்த கோவில் பக்கவாட்டில் ஒரு கல்லில் புடவை கட்டியிருந்தாங்க. அது என்னென்னு பார்க்க போனோம். பாருங்க, இது வந்து பழமையான சிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து தொலைக்காம கூட மண் அப்படியே அடிஞ்சு போய் நல்லா இருக்குது. இதை நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிலை ஆஞ்சநேயர் சிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செம்ம ஒயிட் இருக்குது. இந்த மலையிலையும் சோத்து கட்டாயை வளர்த்து இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வெயில் காலத்தில் கூட இந்த சோட்டு கட்டாயை அப்படியே நல்லா ஈரப்பதத்தோட நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு இது தரனாக்கும் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்குது.
சோற்று கற்றாய நடுக்காட்டில் பார்த்தது ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்து இருக்குது. என்னடா மந்திரம் வந்துட்டு கோயிலை பற்றி நீ சொல்லாமல் இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? கோயில் அங்கே இருக்குது. நான் வந்து நாண்ட பார்க்க வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாம்போடைய உருவம் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1 2 3 4 5 தலை கொண்ட பாம்பு இங்கே இருந்துருக்கு. சிலை ஒரு தலை மட்டும் உடஞ்சி போயிருக்குது. இங்கே பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும், பாம்புடைய உருவம் தான் இங்கே இருக்கும். இதெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணாதால ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இறங்கி போகலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே பார்த்தா பாறைக்கு மேலே என்னமோ பள்ளமாக இருந்தது. இங்கே பாருங்கள், பாறையில் அம்மி மாதிரி செஞ்சு வச்சு சும்மா எதுனா யூஸுக்கு வந்து இதை பயன்படுத்தி நிற்கிறாங்க. ஆனால் இப்போ எதுவுமே பண்ண காண போடுது, ஆயமாக போகுது. அவ்வளோதானா? பாருங்கள், பாறையில் செஞ்சு அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில். இதில் என்ன எமர்ஜென்சிக்கு என்ன செய்யணும்னா இங்கே வந்து செஞ்சுக்குவாங்க. இங்கே வந்து மிக்ஸி கிரைண்டர் கரண்ட்டில் எதுவும் கிடையாது, இது தான் பயன்படுத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. அங்கே பாருங்கள் எவ்வளோ டேங்க் வச்சுருக்காங்க. அந்த டேங்க்குக்கு முன்னாடி தான் கோயில் இருக்குது. கோயிலை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது தாங்க நம்ம பார்க்க வந்துக்கிற குகை கோவில். நல்ல பெரிய கருங்கல்லால் ஆன வாசலுக்கு வெளியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே வாழ்கின்ற சாமியாரோட புகைப்படத்தை இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போகலாம். ஒரு குகைக்குள்ளே தான் இவ்வளோ பிரமாண்டமாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஆனால் வெறும் இருட்டாக தான் இருக்கும். இதை தான் வச்சு லைட்டாக பயன்படுத்திக்கிறாங்க கரண்ட். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான பிரம்மாண்டமான சில ஒரு பாறையில் செதுக்குவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலையை எவ்வளோ பிரம்மாண்டமாக பாறையில் அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கிளியராக தெரியாது, ஏன்னா சோலாரில் தான் லைட்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்ததாக ஒரு குகை இருக்குது. இந்த குகையில் தான் சாமியாருக்கு சமைச்சு சாப்பாடு செய்கிறது. இங்கே பாருங்க சாப்பாடு ஆகுது. சிலிண்டரு இது வந்து வீடு கிடையாது, இது குகைக்குள்ளே தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. வெங்காயம், இட்லி குண்டை எல்லாம் பார்த்தவங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இந்த இருட்டில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வாங்க வெளியே போகணும். சோலார் பேட்டரி இவ்வளோ எனர்ஜி இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சோலார் பயன்படுத்தினா கரண்ட் எடுத்துன்னு வந்துருங்க. ஏன்னா கீழே இருந்து கரண்ட் எடுத்துன்னு வர முடியாது. புராண கதைகளில் சொல்வது போல நம்மளுடைய பழம்பெரும் 18 சித்தர்களின் உருவ சிலைகளை இங்க பாறையில செதுக்கி வச்சிருந்தாங்க. இதை பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. இதை நிச்சயமா கீழே இருந்து செதுக்கி மேல கொண்டு வந்திருக்க முடியாது. அதனால சிற்பம் செதுக்குபவர்களை மேல கொண்டு வந்து இங்க இருக்கும் பாறைகளை பயன்படுத்தி இந்த சாமியார் மட்டுமே இந்த உருவ சிலைகளை செய்து உள்ள வச்சிருக்காரு. 18 சித்தர்களும் அவர்களது பெயரும் பதித்த இந்த உருவ சிலைகள் பார்க்க பிரமிப்பாக இருந்தது. இந்த சிவனுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா 9 சிலையும், இடதுபுறம் 9 சிலையும், மொத்தம் 18 சித்தர்கள். இந்த சிலை வந்து ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து இதெல்லாம் பாறை, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த பாறைகளில் இவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. பாறைகளில் இது தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இது அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. என்னடா சார் இங்கே பாருங்க, இந்த சாமி வசத்தில் மரகத வடிவில் ஒரு அழகான மாலை வந்து கொண்டு வைப்பாங்க ருத்ராட்சியோட. பாருங்க, இந்த அம்மன் சிலைக்கு இந்த எண்ணெய்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏகாதசியை வந்து கொண்டாட விதமாக இந்த எண்ணெய்லாம் வச்சு புகை மீட்க பார்த்தீங்கன்னா வெறும் இருட்டாக இருக்கும். அதால் இந்த எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றுறதுக்காக பயன்படுத்தாங்க. ஏகாதசி, அதாவது புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏகாதசி கொண்டாட விதமாக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மெயின் கோயிலோடைய மெயின் அறை. பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 முக விநாயகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 முக சிவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 முக பார்வதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதாவது விஷ்ணு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அடுத்தது 6 முகம் கொண்ட முருகர், அவருடைய 2 மனைவிகள். இது பார்த்தீங்கன்னா பாறையிலே செதுக்கி அழகாக ஒரு சிலையை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் சக்தி பீடம்னு சொல்லுவாங்க. தியானம் பண்ணிங்கன்னா மன நிறைவு அப்புறம் மன அமைதி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போவோம்.
இந்த சாமியோட சூளத்தை பார்த்தீங்கன்னா மரக்கட்டையிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்ன கட்டைனே தெரில, செம்ம வெயிட் இருக்குது. இந்த இடத்துல வச்சுருவோம். விசேஷ நாட்களில் சாமிக்கு மாட்டக்கூடிய பட்டையெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நாளைக்கு யூஸ் பண்ண வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பாறைக்குள்ளே இது ஒரு மிகப்பெரிய அறையாக, இதுவும் ஒரு அறை இருக்குது பாருங்கள். பொருள்லாம் தேவைப்படுற பொருள், கோயிலுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வைப்பாங்க பாருங்கள். டைல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஒட்டுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. இது இன்னும் பராமரித்தா நல்லா இந்த கோயில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமேடு இந்த கோயிலுக்கு வந்து போங்க. வாழ்க்கையில் வேறு பக்தர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா பருவதமலை ஏறிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுறீங்க. ஆனால் பருவதமலைக்கு ஏறுற வயல் இப்படி ஒரு குகை கோயில் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த பாறைக்குள்ளே எவ்வளோ அறை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, மேலே எதுனா பொருள் வைக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. இந்த பாறை குகை கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கற்சிலைகள் வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் வச்சுருப்பாங்க பாருங்கள். கோயிலுக்கு போகிற வாசல் தவிர மீதி எல்லா இடத்துலையும் இந்த கற்சிலைகள் அழகாக வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த சிவன் சிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சோலார் பயன்படுத்தி அங்கங்கே சுவிட்செலாம் வச்சுருப்பாங்க. இதை பயன்படுத்தி தான் மின்சாரம் எடுத்துன்னு வந்துருக்காங்க. அதிகமாக கரண்ட் ரிசீவ் கூடியதால் இந்தமாரி லோ வோல்டேஜில் வர பல்ப்லாம் யூஸ் பண்ணி கரண்ட் வந்து பாறைக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இதான் நம்ம வந்த வழி பாருங்கள். இந்த வழி இந்த இவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவில் பாருங்கள். இந்த காடு பார்த்தீங்கன்னா எப்படி வழியே இல்லாத மாரி தெரியும். இதுக்கு நடுவில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமாவது ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து போகணும். எவ்வளோ ரிஸ்க்கான வேலைன்னு வந்து பாருங்கள். இதெல்லாம் 29/12/2025 அதாவது நாளைக்கு நடக்க போகிற திருவிழாக்காக இந்த நோட்டீஸ் வச்சுருக்காங்க. இந்த கோயிலோடைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆகாய கன்னியம்மன் ஆலயம். பார்த்துங்க, 13வது வருஷம் இதோட இந்த வந்து திருவிழா வந்து கொண்டாடி வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு உங்களால் வர முடிஞ்சால் இந்த இடத்துக்கு வாங்க. லொக்கேஷனை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்ல. நாளைக்கு திருவிழா நடக்கும்போதே உங்களுக்கு தேவையான உணவு அப்புறம் குடிநீர்லாம் அவங்களே கொடுப்பாங்க. ஃப்ரீயாக தான் எல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களால் வர முடிஞ்சால் நாளைக்கு இந்த கோயிலுக்கு வாங்க. கிடைக்குது பார்த்துங்க, குடிக்கிற தண்ணி தான் இது, குச்சி கூட காமிக்கிறேன் பாருங்க. சாமியார் பார்த்தீங்கன்னா ஆடு வச்சிருக்காரு, அதுக்கான கொட்டா கூட இங்கே இருக்குது பாருங்க. பார்த்தாலே தெரிய முடியும். இந்த பாறைக்கு நடுவில் ஒரு கொட்டா வேறு செஞ்சு வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, பார்த்தாலே தெரியும் ஆட்டுக்குட்டிலாம் உள்ள இருக்குது. ஆடு மீதி ஆடுலாம் மேய்க்கிறதுக்கு போயிடுறாங்க. ஒரு குட்டி மட்டும் உள்ள கூட்டிட்டு இங்கே பாருங்க, பாறைக்கு நடுவில் அழகாக ஒரு ஆட்டு கொட்டா செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தண்ணி ஊற்றினேன், அந்த நடுக்காட்டில் எப்படி தண்ணி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த பைப் பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு நீங்கள் வந்து நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த பைப்பு வைக்க போங்க, தண்ணி எங்கேன்றதுன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு டவுட், எப்படி தண்ணி அங்கே வட்ட தானே அங்கே பாருங்க. இந்த நடுக்காட்டிலே ஒரு நாயெல்லாம் இருக்குது பாருங்க, ஓடிச்சு நம்மளை பார்த்து பயந்து. அடி ஊத்து மாரி வருமா இல்லை ஒரு இடத்துல மட்டும் வருமா? வைங்கள வேகமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பைப்பு நோக்கி போயின்னு இருந்தால் தண்ணி அங்கே வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. எவ்வளோ ரிஸ்க்கான வேலையாக இருக்குதா பாருங்க. இந்த பாறையெல்லாம் ஏறத்தான் இருக்குது. அந்த தண்ணியை பார்க்கறதுக்கோசரம் அதை பார்த்தே ஆகணும் நான் கண்டிப்பாக. வாங்க போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னியம்மன் கோயில் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த சாமியார் வந்து இங்கே ஒரு குகை கோயில் கட்டினார். அங்கே அந்த கோயிலாண்ட தான் தண்ணி வருது. வாங்க அந்த கோயிலையும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய குகை கோயில் கட்டியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகான இடத்துல இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா சரியாக பருவதமலையோட நடுக்காட்டில் இருக்குது கிட்டத்தட்ட. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போங்க, ரொம்ப அட்வென்ச்சராக உங்களுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வெள்ளை கலர் பெயிண்ட்டை பார்த்து வாங்க, உங்களுக்கு சரியாக வழி கிடைக்கும்.
இதுக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் சாமியாக கும்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு ரொம்ப காலமாக ஒரு பராமரிப்பு இல்லாதால இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு புத்து கட்டின்னு பழைய இடம் மாரி தெரியும். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட நம்ம கோயிலை நெருங்கிட்டோம். பாருங்கள், அது ஒரு பாறை பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தான் தண்ணி வருது. ஃபாஸ்ட்டாக வாங்க போகலாம். ஏய், நான் சொன்ன கன்னியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த கன்னியம்மன் கோயில். பாருங்கள், இந்த பாறையில் தான் வருஷத்தோட மொத்த நாள்லேயும் இந்த பாறையிலேருந்து நீர் வற்றாமல் வரும். இது உண்மையிலே ஒரு அதிசயம் தான். இந்த பருவதமலை காட்டிலே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் வற்றாத தண்ணி வந்துன்னே இருக்கும். அதான் இந்த இடத்தோட சிறப்பு. பாருங்கள், தண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. சுத்தமான பாறை கடியில் வர தண்ணி. பாருங்கள், இந்த பருவதமலை காட்டிலே எப்பயுமே தண்ணி கிடைக்கிற ஒரே இடம்னா இந்த இடம் மட்டும்தான். அது வேறு எங்கேயுமே தண்ணி கிடைக்காது இந்த பருவதமலை காட்டில். இங்கே பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காட்டில் ஊற்று தண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஊற்று தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இங்கே பாருங்கள், பாறைக்கு நடுவில் வேர் பகுதியிலேருந்து இந்த இடத்துலேருந்து நீர் வந்து ஆண்டு முழுவதும் வற்றாத பருவமழையில் வர ஒரே இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும்தான். பாருங்கள், இங்கேருந்து தான் நீர் வந்து கோயிலுக்கு போகுது. பாருங்கள், இந்த பாறை கடியில் இருந்து வர தண்ணி தான் கோயிலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப் வழியாக தான் தண்ணி வந்து கோயிலுக்கு போகுது. பாருங்கள், இந்த பைப் வழியாக தான் கோயிலுக்கு வருஷத்தோடைய 365 நாளும் இந்த பைப் வழியாக தான் தண்ணி போகுது. இங்கே நீர் பார்த்தீங்கன்னா வற்றே வற்றாது. பருவமலையில் இருக்கிற ஒரே இடம் நீர் வற்றாத இடம் இந்த இடம் மட்டும்தான். இதான் நான் சொன்ன கன்னியம்மன் கோவில். பாருங்கள், இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வரமாட்டாங்க. அந்த குகைக்கு விளையாட வந்து போயிடுறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வர இடமும் இந்த கன்னியம்மன் கோயிலும் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இந்த தண்ணி வர இடம் வந்து ஒரு அதிசயம் தான் பருவமலையில். நிஜமாக நீங்கள் ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு வந்து போங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த குகை கோயில் வரதுக்கு முன்னாடியே இந்த கோவில் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக இங்கே வந்து குதிரை சிலைலாம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழமையாக. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலெலாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் முன்னாடியே இந்த இடம்லாம் கோயிலெலாம் பராமரித்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த பக்கம் யாருமே வரதில்லை. அந்த குகை விளையாட வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த வழியெல்லாம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க நிறைய பேர். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நானும் பருவதமலை அடி வரணும். இந்த பைப்பில் தண்ணி போகிற சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். பழுப்பு வழியாக தான் அந்த கோயிலுக்கு வந்து தண்ணி போகுது. பாருங்கள், நம்ம மேலே பார்த்த அந்த சொன்ன தண்ணி வருது இல்லையா, அந்த கோவிலுக்கு வர அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்காக இங்கே ஒரு டேங்க் கட்டி வச்சுருக்காங்க. இந்த டேங்க் முழுக்க கருங்கல்லால் கட்டி அப்புறம் சிமெண்ட்டு பூசி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், உள்ளே திறந்து காமிக்கிறேன். தினமும் இந்த சாமியார் இந்த டேங்கை சுத்தம் பண்ணி தண்ணி நிரப்பி வைக்கிறதுனால தண்ணி பார்க்க கண்ணாடி மாதிரி இருந்தது. அப்புறம் நடுக்காட்டில் சாமியார் நட்டு வளர்த்த ஒரு மாமரம் நல்லா வளர்ந்துருந்தது. இது மட்டும் இல்லாமல் இங்கே தேக்கு மரம், பாதாம் மரம் அப்படின்னு நிறைய மரத்தை சாமியார் நட்டு வளர்த்துருக்காரு. காட்டுக்குள்ளே ஒரு நந்தவனத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த மாமரம் வருகிற மே மாதத்தில் காய்க்க ஆரம்பித்தாலும் பழம் பழுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற குரங்குகள் இதை விட்டு வைக்கிறதா இல்லை. அவ்வளவுதாங்க, எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் அந்த சாமியாரை தான் பேட்டி எடுக்க முடியல. அடுத்த பதிவில் நிச்சயமாக பேட்டி எடுத்து போடுறோம், காத்துருங்க.